வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2021 வெளிவந்த ஏ ஹையர் லா என்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு கல்லூரியில் ஆன்மீக கிளாஸில் போய் 11ஆம் வகுப்பு ஒரு மாணவன் அவன் என்ன பண்ணான், அந்த கிளாஸில் நடக்கிற அந்த டீச்சருக்கு அவனுக்கு ஏற்படுது உறுதியான காதல் ஏற்படுது. அந்த காதலை முதல்ல அந்த டீச்சர் அவங்க ஏற்றுக்கல. அவங்க போகும்போதெல்லாம் அவங்களே தான் வினையை அவங்களே தேர்ந்து எடுத்துக்கிறாங்க. அவனை சீடு பிடிக்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதன் விளைவு அவங்க வீட்டில் இருக்கிற மாமியார் யாருக்குமே அவங்க நல்லவங்களாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. யாருக்கும் எந்த பாதகமும் அவங்க செய்யலை. அவங்க மேலேயே குற்றம் சொல்லி அவங்க மனசை வேக வச்சு கடைசியில் அந்த பையன் கூட அங்கே ஒரு நாள் தப்பாக இருக்க நேரிடுது. இதன் விளைவு என்னப்படுதுங்க, அந்த பையன் கடைசியில் மலை உச்சியில் ஏறி சாகிற அளவுக்கு போயிடுறான். அந்த கதாநாயகியோட ஹஸ்பண்ட் அவர் ஒரு பாதிரியார், அவர் ஒரு கதை சொல்லியிருக்கார், பாவமனை புலர். என்ன கொடுத்தாலும் கடைசியில் அந்த பையன் மீண்டு வந்தானா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 2021 வெளிவந்த அந்த ஹையர் லா. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்களே, ஒரு அம்மா ஓடி வந்துடுறாங்க, ஜாகிங் பண்ணிட்டு வராங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோனி. அவங்க ஒரு ஆன்மீக டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க டெய்லி அவங்களோட ரொட்டீன் இந்த மாதிரி ஜாகிங் போகிறது, ஓடி வந்துட்டு ஒரு இடத்துல சிகரெட்டை மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த நாட்டில் எல்லா பொம்பளைலாம் சிகரெட் தான் பிடிப்பாங்க. இருந்தாலும் யாருக்கும் புருஷனுக்கோ ஊருக்கு யாருக்குமே தெரியாமல் ஒதுக்குப்புறமாக ரகசியமாக சிகரெட் பிடிப்பாங்க. அங்கே சிகரெட்லாம் பிடிச்சிக்கிட்டு எப்போங்க முதல்ல வீட்டுக்கெலாம் கொண்டு போக மாட்டாங்க. அந்த இடத்துல சிகரெட்லாம் வச்சுருப்பாங்க. வச்சுட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, சரி வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. வீட்டுக்கு அங்கே போகும்போது நம்ம வீட்டுக்கு போய்ட்டு அங்கே அவங்க காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜ் போகும்போது அவங்க தான் ப்ரொஃபஸர், அங்கே காலேஜ் லெக்சராக இருக்காங்களே, அது அவங்க ஆன்மீக படிக்கிற ஒரு கிளாஸ், அவங்க டீச்சரு. அப்போ ஸ்கூலில் பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்கிட்டையும் அவங்களுக்கு தேவையான சந்தேகங்கள், எல்லா சந்தேகத்தையும் அவங்க தீர்க்குறாங்க. கேட்குற கேள்வியெல்லாம் முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, ஹஸ்பண்டுக்கு ஒரு சுகர் பேஷண்ட் உள்ளது. அவருக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஒய்ஃபு. இன்ஜெக்ஷன் போட்டோட அவர் ஒரு ஃபாதர் ஒரு சர்ச்சில் ஃபாதராக இருக்காப்புல அவங்க ஹஸ்பண்டு. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காப்புல. அதில் பார்த்து என்ன பண்ணாப்புல நம்ம ஹீரோயினி அவங்களுடைய அழகை அவங்களே பார்த்து ரசிச்சுக்கிறாங்க. நம்ம அழகு இப்படிலாம் வீணாக போகுது. இந்த சர்ச்சில் பக்கத்தில் இருக்கிற அவன் பையன் ஃபாதர், இவங்க 2 பேரும் கூட வேலைக்காக அந்த பையனையும் கூட வச்சுருக்காரு. அவருக்கு பிறந்த அவங்க பையன். அதெல்லாம் முடிஞ்சுட்டு அங்கெல்லாம் ப்ரேயர் நடக்குது. முடிஞ்சுன்னா ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலில் காலேஜில் எல்லோரும் பாடம் எடுத்துகிறாங்க. நம்ம டீச்சர் அம்மா தான் பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஆன்மீக டீச்சர் பாடம். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சொல்லிட்டு, கடவுள் உலகத்தில் இருக்கிறாரு, பாவங்களெல்லாம் அவர் மன்னிக்கிறாரு, நீங்கள் அதெல்லாம் சயின்டிஃபிக் எல்லாம் தெரிஞ்சுங்கன்னு இந்த பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ வச்சுக்கலாம். இவன் ஒரு ஜெர்மன் நாட்டிலேருந்து ஒரு 16 வயசு உள்ள ஒரு பையன். அவனுக்கு இங்கே அவங்க அம்மா வீட்டில் அவங்க அப்பா இல்லை, அம்மா மட்டும் இருக்காங்க. ஜெர்மனியில் பாட்டி வீட்டில் தங்கி படிக்கிறான். இவர் ஒரு ப்ரொஃபஸரு, இந்த ஃபிசிக்கல் ப்ரொஃபஸர் டீச்சர். இவங்க 2 பேரும் ஒரே இதில் அவங்க 2 பேரும் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்காங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அதை முடிஞ்சு வீட்டில் என்ன பண்ண எல்லோரும் டின்னர் சாப்பிட்றாங்க. ஹஸ்பண்டு ஒய்ஃப் எல்லாருமே டின்னர் சாப்பிட்றாங்களா. பையன் என்ன பண்ணுறாங்களோ, இன்றைக்கி நம்ம அம்மா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு போய் சரி என்றைக்கு போகலான்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. சரி நம்ம 2 நாள் பொறுத்து போகலான்னு. அது ரொம்ப நாள் என்ன பண்ணலாம், அவங்க பழக்கம் போல் அவங்க ஜாகிங் பண்ண வராங்க. ஜாகிங் வர போகும்போது அவங்க வேகமாக மறுபடியும் அந்த இடத்துல வந்தாங்கன்னா, அந்த இடத்துல எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போனால் அவங்க ஒய்ஃப் ட்ரெஸ் மாத்திரத்தை பார்த்துட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி என்ன பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃபோட அவர் கொஞ்சம் ஒன்றுமண்ணுமா இருக்கார். அது முடிஞ்சுக்கூட முழுமை பெறாமல் ஒரு இதுவாக முடிஞ்சிருது. அதில் சீனை கட் பண்ணி மறுபடியும் ஸ்கூலுக்கு வராது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுன்னு இவங்க பாடங்கப்பில் இந்த பையன் இருக்கிற அந்த ஜெர்மன் பையன் நம்ம ஹீரோ, அவன் தான் அந்த லுல்லு ரோஸ் அவன் பேர். அவன் என்ன பண்ணுறான், ஒரே டீச்சரே பார்த்துட்ருக்கான். அப்போ ஒரு திருமண பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம டீச்சர் போகிறாங்க, அவங்க ஃபேமிலி எல்லாருமே. அங்கே போய்ட்டு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணு சொல்லணுன்னே நம்ம ஹீரோயின் ட்ரிங்க்ஸே பண்ண மாட்டாங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறமா குடிக்கிறதுலாம் விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் ஆகிடுச்சு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதில்ல, சீட் பண்ணுறதில்ல அப்படின்னு அவங்ககிட்ட அங்கே உள்ளவங்களாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. பரவாயில்ல, இந்த காலத்தில் இப்படியும் நீ ஒழுக்கமாக இருந்திருக்கிறீ அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க டீச்சரை. அதெல்லாம் பாட்டிலாம் முடிச்சு அவளுக்கு தான் தெரியும் அவள் படுற கஷ்டங்கள் எல்லாமே. எல்லாம் முடிச்சு சரி வீட்டுக்கு போகலான்னு கார் எடுத்து ரோட்டில் அவங்க வந்துக்கிட்டே இருக்காப்புல நம்ம ஹீரோனி. வரப்போகும்போது சரி வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்ட்டு. அப்போ ரோட்டில் பார்த்து இருக்கும்போது அங்கே தூரமாக பார்க்கும்போது அந்த பையன், அந்த ஜெர்மன் பையன் நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துட்டு இருக்கிறதா பார்க்குறாங்க. பார்த்து அவன் பாடி சிகரெட் பிடிச்சி நல்லா தம்மாக அடிச்சிக்கிட்டு இருக்கிறான். போன கார் என்ன பண்ணுறாங்க, திருப்பி அந்த நின்னோடனே அங்கே தான் கிறங்காமல் ஸ்டார்ட் ஆகுது. என்னடா பண்ணுறாங்கன்னு, சிகரெட் பிடிக்கிறது தனியாக ஒரு இடம் இருக்குடா, வாடா அங்கே போய் சிகரெட் பிடிக்கலாம், நீ ஏன்டா இங்கே சிகரெட் பிடிச்சிருக்க, இங்கே யாராவது நம்மளை பார்த்துருவாங்க அப்படின்ட்டு. வரியான்னு கேட்டோன்னே சரி அந்த பையனும் சரி வரேன்னு சொல்லிடுறான். அப்போது வேணா காரில் ஏறி நம்ம அங்கே போகலான்னு அந்த எப்போதும் இல்லை அந்த ஜாகிங் பண்ணும்போது அவங்க தனியாக ஒரு காட்டுக்களை கூப்பிட்டு வருவாங்களே, அந்த இடத்துல இவங்க மறைச்சி வச்சுருப்பாங்கள்ல, அந்த சிகரெட்டை எடுத்து இவங்க பிடிக்கிறாங்க டீச்சரு. அந்த பையன் பாக்கெட்டை வச்சு சிகரெட் எடுத்து அவன் சிகரெட் பிடிக்கிறாப்புல. 2 பேர் பிடிச்சிட்டு பேசுகிறல. அப்போ இந்த பையன் சொல்கிறான், உன்னை பற்றி சொல்கிறான்னு, எனக்கு அம்மா இல்லை,
அப்பா மட்டும்தான். அதனால் அவங்களாம் ஜெர்மனியில் இருக்காங்க. நான் இங்கே பாட்டி வீட்டில் வந்து இருந்துன்னா நான் இங்கே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அது சொன்னால் ரொம்ப சோகமாக கேட்டிருக்காங்க. அவங்க இவங்கள பற்றி இவங்களோட கதையை பற்றி சொல்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ டீச்சர் வந்து உங்களை எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல உங்க கூட பேசிகிட்டே இருக்கணும் போல அப்படின்னு வரல உங்களை பிடிச்சி போயிடும் டக்குன்னு என்ன பண்ண கவால் முதத்தை கொடுத்துட்றான். முடிச்சோன்னு டீச்சர் சொல்கிறாங்க என்ன பண்ணுறேன் திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது முதத்தை கொடுத்துட்டு இதெல்லாம் தப்புடா இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இனிமேல் இப்படிலாம் பண்ணாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாப்புல திட்டி அவன் போயிடுறான். இதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்காங்க. டீச்சர் என்ன இந்த பையன் திடீர்னு பண்ணேன் அங்கே பாத்ரூமில் போயிட்டாங்கன்னா பல்லாம் விளக்குன்னு குளிக்க போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அது அந்த கொடுத்த அந்த முத்தம் அவங்க கொடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இது அவங்க அனுபவிச்சதே இல்லை. ரொம்ப காலமாச்சுல அதை ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் மறுநாள் என்ன பண்ணுறாங்க ஜாகிங் போகிறாங்க. ஜாகிங் போட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து போகும்போது காத்திருக்குது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னென்னு பார்த்தா உள்ளே இருக்கும்போது அந்த பையன் என்ன பண்ணுறான் வீட்டுக்கு வந்திருக்கிறாப்புல யார் நம்ம யாருன்னா ஹீரோவும் இவங்களுடைய மகனும் 2 பேரும் ஒன்றா தானே படிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறான் டியூஷனுன்ற பேரில் வீட்டில் கூட்டுறான். எதுக்காக தினமும் வீட்டுக்கு வந்துட்டுனா டீச்சரை விட்டு ஹாய் மேடம்னு கூப்பிட்றான். என்ன பண்ணுறான் இல்லை நாங்கள் வந்து குரூப் ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ஆனால் இவன் புரிஞ்சுக்கிட்டா இவன் நம்மளை பார்க்க தான் இந்த பையன் வந்திருக்கான். இது ஆரம்பத்திலே கட்பாடாக நல்லதுன்னு நினைக்கிறாப்புல. ஆனால் அந்த பையன் அதை மாதிரி ஒரி பண்ணுற மாதிரி தெரியல. காஃபிலாம் போட்டு கொடுக்குறாங்களே போட்டு முடிச்சுட்டு அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு அப்போ இவள் மனசுக்குள்ளே கப்புன்னு எங்கே போய் இது முடிய போதோ நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசிட்டு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறாவ. சீக்கிரம் அதோட வீட்டில் வந்தோடனே அவங்க வீட்டில் அந்த பையன் அங்கே போகிறாங்க. பாட்டி அம்மா பார்த்து அனுப்பி வச்சு தூரமாக இருந்து பார்க்குறாங்க. ஏன்னா அவன் பாட்டி வீட்டில் தங்கியிருக்கான்ல. அப்போ ஸ்கூலில் காட்டும்போது நம்ம கெமிஸ்ட்ரி டீச்சரும் அவங்க தான் ஃப்ரெண்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன நம்ம கிளாஸ் ஆமாம் சார் 11th ஸ்டாண்டர்ட் நான் கிளாஸுக்கு போகிறேன்னு. அதோட நம்மள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. படுத்துருக்கும்போது அப்போ டீச்சர் அம்மா ஒரே அந்த அவனை பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்பாள். அந்த பையன் அன்றைக்கி கொடுத்த மொத்தத்தை பற்றியே அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மனசு வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதோட அவங்களுக்கு தூங்கவே முடியல. இந்த பக்கம் படுக்கிறாங்க அந்த பக்கம் படுக்கிறாங்க. மறுநாள் ஷாப்பிங் போயிட்டு வந்து காரில் சாமான்லாம் நிறைய வாங்கிட்டு வராங்க. வரும்போது தான் பையனும் உடனே இந்த பையன் நம்ம ஹீரோவும் 2 பேரும் சேர்ந்து சாமான்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே ஒன்றா அடுக்குறாங்க. அப்படியே டீச்சர்கிட்ட வரிசையாக தான் கூட நிற்கிறான். அந்த பையன் டீச்சர் விலகி போனாலும் கிச்சனில் போயிடுறான். அந்த பையன் வரணும்னா டீச்சர் கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டோன்னா தண்ணி ஃப்ரிட்ஜில் இருந்து சரி வாடா தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை பிடிச்சி கொடுத்துறாங்க. குடிச்சிட்டே என்ன பண்ணுவான் அவங்க டீச்சர் பார்த்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா. நம்ம ஹீரோனி அப்படியே பின்னாடி வந்து என்ன பண்ணுவான் அப்படியே அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்க போவானே அவ்வளோதான். அவன் கோவத்தில் அப்படியே திரும்பி தட்டி விட்டோன்னு அந்த கிளாஸ் உடஞ்சி அவங்க வாயில் வந்து அந்த பையன் நம்ம ஹீரோக்கு வந்து அடிபட்டு ரத்தம் வந்து நான் சாரிடா ஏன்டா பக்கத்தில் வந்தீங்கன்னா நான் வேணான்னு சொன்னேன்டா உட்கார அந்த இடத்துல சேரில் சிடனு உட்கார வச்சுட்டு அவள் போய்ட்டு இந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக டிஞ்சர் துணி இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காப்புல. நம்ம ஹீரோனி எடுத்தோன்னே இவனுக்கு டக்குன்னு ஒருத்தர் என்ன இந்த அம்மா எப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு அடிச்சுட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் வச்சுக்காதரா சரி போடா அப்படின்னு அவனை எல்லாம் தொடச்சி விட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தா அப்படியே முறைச்சி பார்க்குறாப்புல நம்ம ஹீரோனி. இந்த பையனை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணேன்னு நமக்கு தெரியலையே அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்ட் அங்கே வந்துடுறாரு. அவர் சர்ச்சிலேருந்து வந்தோடனே வீட்டில் புள்ள ஒன்று பார்க்கணும் இல்லை புதுசாக ஒரு ஹால் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு உள்ளே பார்த்துக்கணும். இல்லை அப்போ சொன்னால் இல்லை டாடி தான் என்னுடைய ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு கூட படிக்கிற பையன் குரூப் ஸ்டடிக்காக இங்கே வந்திருக்கிறான். அவனுக்கு சின்ன ஒரு அடிபட்டுடுச்சு அப்படியா. அப்போ ஒய்ஃப் தான் சொல்கிறாப்புல அவன் தண்ணி குடிக்கும்போது கிளாஸ் அனுப்பட்டுன்னு. அப்போ ஹஸ்பண்ட் சொல்லி அவனை கொண்டு போய் வீட்டில் நைட்டில் அப்படி தனியாக போவானே. அப்போ சொல்கிற காரில் வரப்போகுது இனிமேல் இந்த மாதிரிலாம் வச்சுக்கார நான் ஒரு குடும்பம் பண்ணுறேன் நீ எம்னா ஆசைப்பட எனக்கு லவ் பண்ணுற வயசுலாம் இது கிடையாதுடா. இதெல்லாம் ஒரு இணை இதுடா இது. அதனால் இனிமேல் நெக்ஸ்ட் டைம் நீ வந்து என்னை வரக்கூடாது தொடக்கூடாது முத்தம் கொடுக்கக்கூடாது அது இதோட கட்டில ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. இனிமேல் நாளில் நீங்கள் வீட்டுக்கே நீ வராதடா. நீ வந்தால் எனக்கு தானே பயமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குடா. நீ வராதுடா. அதெல்லாம் இல்லை டீச்சர் நான் வருவேன் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களை லவ் பண்ணுறேன். அவள் இன்னும் அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாப்பா. வேண்டாம் நீ இனிமேல் வரவே கூடாது வீட்டுக்குன்னு ரொம்ப அட்டன்டாக டீச்சர் சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் சொல்லி அந்த ஹீரோ பை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான். அவங்க கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்தே போகிறான். இல்லை டீச்சர் நான் நாளைக்கும் வருவேன் நான் உங்க கூட பழகணும் உங்க கூட பேசணும் அப்படின்ட்டு. அதோட வந்து வீட்டுக்கு வந்தோன்னே சொல்கிறதெல்லாம் நினச்சிட்டு நம்ம டீச்சர் அம்மா அப்படியே என்ன பண்ணுவாங்க குளிச்சுட்டு இருக்கும் போது பாவ மனைவி கேட்க வராங்க. அதாவது சல்லாமல் வந்துருச்சு மனசில் ஹஸ்பண்டுக்கிட்டே வந்து ஹஸ்பண்டும் பரவாயில்ல நீ வந்து சல்லாமல் பாவ மனைவி நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. அதில் வீட்டில் கூப்பிட்டு வந்தோன்னே சரி நம்ம வந்து பாட்டி வீட்டுக்கு போகிறேன்னு இல்லை பாட்டி வீட்டுக்கு வந்துருக்கோம்ல. அதில் ஃபாதருடைய அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்களே அவங்க அப்பா அவங்க அம்மா இருக்காங்க. எல்லோரும் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்றாங்க டின்னரு. இந்த மாமியார் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா ஊர்லேயுமே இந்த மாமியார் கொடுமைன்ற பிரச்சனை இருக்கும்ல. அவன் மாமியார் சொல்கிறாங்க நீ என்ன எப்போ பார்த்தாலும் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் கூடயே இருக்கிறிய. நானும் எத்தனை மாதிரி பார்த்துருக்கேன் சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு 16 வயசில் ஒரு பையன் இருக்குது நீ என்னன்னாக்கா ரொம்ப கிளாமராக ட்ரெஸ் பண்ணிட்டுருக்க அப்படின்னு நம்ம ஹீரோனி கொஞ்சம் கோவப்படுவாங்க. அப்போலாம் ஒன்றும் இல்லை நான் பாட்டு நார்மலாக போடுறேன். அவங்க வந்து ஒழுக்கமாக தான் போயிட்டு ஒழுக்கம் வந்துட்டுருக்கேன். மற்ற பெண்கள்
மாதிரிலாம் நான் யாருக்குன்னு பேசுகிறதில்ல, இல்லை நீ எவ்வளோ சொல்லியும் இந்த மாமியார்காரங்க வந்து கேட்குற மாதிரி இல்லை. அதில் கோவமாக எழுந்துச்சு நான் கதவை பூட்டிட்டு இப்படி தான் நீங்களாம் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கதவை டப்புன்னு சாத்தி அவங்க வந்துடுறாங்க. நேராக வீட்டுக்கு கார் எடுத்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து நான் பையன் பார்க்குறான். அம்மா சீக்கிரமாக வந்துட்டாங்களா, அப்பா வரலையே, சோகமாக இருக்கலன்னு என்னம்மான்னு கேட்குறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வாஷ்ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க யோசனை பண்ணுறாங்க. அதாவது நம்ம எந்த தப்புமே பண்ணலை, பண்ணாத தப்பை இந்த மாமியார் வந்து இப்படி திட்டுறாங்களே, அந்த தப்பை நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் என் சமுதாயம் நம்மளை ஏற்றுக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே பல மாதிரி கேள்வி. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாமியார் தான். அவங்க மட்டும் ஒழுங்காக இருந்தால் கடைசியில் அவங்க பையன் அங்கே திரும்பும்போது அவன் ஃபோனை மாற்றி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, கீழே வராங்க. ஏன்னா அந்த தப்பை செய்யணும்னு தெரிந்து உண்மையாக்குறதுக்காக ஃபோனை எடுத்துகிட்டு கீழே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு ஃபோனை மாற்றி எடுத்துன்னு காரில் வராங்க. காரில் வேகமாக வந்து நம்ம ஹீரோவை பார்க்க வராங்க. அப்போ இந்த அவங்க பையனோட ஃபோனில் இருந்துட்டு நான் கீழே வெயிட் பண்ணுறேன் வாடா மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று போடுறாங்க. அதை பார்த்து நான் அவன் நினச்சிட்டு வந்து என் ஃப்ரெண்டை தான் வந்திருக்கான் பொழுது நம்மளை கூப்பிட்றான். கீழே வந்து பார்த்தோன்னே காரில் பார்த்தாக்கா அங்கே டீச்சர் அம்மா இருக்காங்க. பார்த்தோன்னா வந்து காரில் ஏறான்னு முடிச்சுட்டு அவனை வேறு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. ஒரு 8 இடமோ ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, வண்டியில் உட்காரான்னு சொல்லிட்டு. நல்லா கார் வேகமாக ஒரு 12 ஓடுது. அங்கே போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாப்புல, காருக்குள்ளேயே அவங்ககிட்ட வந்து மனம் விட்டு பேசுகிறாங்க. மனம் விட்டு பேசிட்டு நீ எதுக்காகடா இது பண்ணுற, அதாவது நான் எங்கள் வீட்டில் சொன்ன அந்த தப்பை என்ன பண்ணுறாங்க, அந்த தப்பை வந்து அவங்க கரெக்டாக அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து வாசலில் காரை போட்டுட்டு உள்ளே வர்றாங்க. உள்ளே வர போகும்போது அங்கே வாசல்லையே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தயங்கி தான் அவங்க வராங்க. பையன்காரன் உட்காந்துருக்காண்டே, நான் மறந்துட்டு உன் ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன், என் ஃபோனை கொடுறா, ஃப்ரெண்டுக்கு அர்ஜென்ட்டாக ஃபோனை ஒன்றா அப்படின்னா ஃபோனை கொடுங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், இல்லை நான் வந்து ஒரு ஆப் போட்டு வச்சுருக்கேன், நீ எங்கே போயிடணும் தெரிஞ்சுட்டு அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுச்சு பையனுக்கு. நேரம் என்ன பண்ணலாம், அந்த பையனை தேடி வந்தோடனே அந்த பையன் வந்து அங்கே இல்லை. அதுவும் என்ன பண்ணுறோம்ல, ஹீரோ நீ அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டா, இந்த இடத்துல நீ வா, நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட அர்ஜென்ட்டாக நீ பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், வந்துட்ட உடனே இங்கே பாரு, நமக்குள்ளே நடந்ததெல்லாம் என் பையனுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து என்னை நீ பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாதுன்னு. அதெல்லாம் முடியாது டீச்சர், நான் உங்களை பார்க்குவேன் பேசுவேன், என்ன திடீர்னு நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறீங்களே அப்படின்னு அவன் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அந்த பையன் பயங்கரமாக வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடான். அந்த வெக்ஸோட வீட்டுக்கு வராங்க. அடிக்கடி என்ன பண்ணுறான், அந்த பையன் டார்ச்சர் பண்ணுறான். இந்த ஜெர்மன் பையன் ஃபோனை போட்டு நீங்கள் வாங்க, இவங்க கூட நான் பேசணும் பழகணுன்ட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கான். இவங்களால ஒன்றுமே தாங்க முடியலையே, இந்த பையன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்ட்டு. ஒரு நாள் செல்லப்பத்துக்கு ஆசைப்பட்டதுன்னு அதில் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கல, பையன்கிட்ட சொல்கிறாரு, இனிமேல் நீ இந்த ஜெர்மன் பையன்குள்ள நீ பேசாதுன்னு பையன்கிட்ட சொன்னோன்னே இவளுக்கு வேறு சந்தேகமாகிடுச்சிங்க, நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போயிடுச்சோன்னு. அதில் என்ன பண்ணுறாப்புல, ஃபோன் பண்ணிட்டு அவனை பார்க்குறதுக்காக நேராக வீட்டுக்கு போகிறாப்புல. வீட்டில் போனால் அந்த பையன் உள்ளே வந்திருக்கான். வாங்க டீச்சர்னு உள்ளே கூப்பிட்றான். அவங்களும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு சரி ஏதோ இதோட விட்டுருவான் அப்படின்னு பார்த்தா அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், உள்ளே உட்காடுறாங்க. நைஸாக உள்ளே போயிட்டு அந்த கிளப்புக்கு கூப்பிடவுல அந்த கிளப்பில் போயிட்டு வாங்க கிளப்புக்கு போகலான்னு அங்கே பார்த்தா அவங்க பையனை வந்து கீழே வந்து அவனை கடை வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு மிரட்டுவான். என் காரில் வந்து அவனை இடிக்கிற மாதிரி போகிற மாதிரி, இங்கே பாரு நீ வந்து என்னுடைய ஆசைக்கெல்லாம் நீங்கள் எனங்கள்லாம் உன் மகனை என்ன பண்ண போகிறோம், மகன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னா அவனை தட்டி விட்டு கீழே வந்து நம்ம பையனை வந்து காப்பாற்றுறா. அம்மா இந்த இடத்துல பார்த்துட்டு அவங்க பையன் என்ன பண்ணுறான், விருண்டு அடிச்சுட்டு போடுவான். டே ஓடாதடா எங்கடா ஓடுறேன்னு அவனுக்கு கொஞ்சம் போதை மருந்தெல்லாம் கொடுத்துருவாங்க. அவனே காலத்துக்கு வச்சுட்டு நீ காரில் உட்காரா, தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு நீ காரில் இரு, நான் வர்ற அம்மா வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே நடந்து எதுவுமே நீ யார்கிட்டையுமே சொல்லாதுண்டு. அதுக்குள்ளே நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோ வர வந்துட்டு என்ன டீச்சர் இங்கே பார்த்தீங்களா, நான் உங்களை மேலே எவ்வளோ ஆசையாக இருக்கேன், நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன், டே இனிமேல் இப்படிலாம் பேசாதடா, என் பையனை அங்கே வண்டியில் உட்காந்துருக்கான், என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து என் கூட வாங்க, நம்ம 2 பேரும் ஜெர்மனிக்கு போயிடலாம், உங்களை நல்லா நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு புருஷன் இருக்கேன், எனக்கு கணவன் இருக்காண்டா அப்படின்னு அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. இனிமேல் என் கண்ணிலேயே முடிக்காதுல நீ போடா அப்படின்னு அவனை விரட்டி விட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து சொல்கிறான் காரில் உட்காந்துட்டு பையன்கிட்ட, டே இங்கே நடந்து எதுவும் உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவன் பையனுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருக்குது. அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே அங்கே வர்றாங்க. என்ன பண்ணலாம் இந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஒரு இடத்துல உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் கிளாஸ் நடக்குது. கிளாஸ் நடந்தவுடனே அங்கே எல்லாம் ப்ரேயர் பண்ணாங்க. முடிச்சோடனே கிளாஸில் வந்து எடுக்கிறாங்க. அதாவது கடவுளை பற்றி அவங்க பாடம் எடுத்தாங்க. அதாவது காதல்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது, யாரும் வந்து லவ் பண்ணக்கூடாது அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது அதோட இந்த பையன் என்ன பண்ணுறான், எப்படி நம்ம ஜெர்மன் பையன் அவன் ஹீரோ என்ன சொல்கிறான், யார் சொன்னது நான் வந்து லவ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் போய் கேட்ட பையன்கிட்ட, லவ் காதலுக்கு கண்ணில் எந்த வயசுலையும் காதல் வரும், யாரையுமே லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன், என்கிட்ட ஆதாரம்லாம் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே இருக்க போகும்போது அவன் என்ன பண்ணுவான், காதலை வந்து உயர்த்தியே பேசுவான். ஆனால் டீச்சர் அம்மா காதலை வந்து இல்லாத மாதிரி பேசுவாங்க. அவன் என்ன பண்ணிட்டாக்குன்னா முதல்ல நான் மொபைலில் பொறுப்புலாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் காட்ட போகிறேன் அப்படின்னு ஒன்று அதில் அந்த மொபைலை பிடிங்கி
அவனோட மொபைல்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அவங்க காலேஜில் போகல அந்த ப்ரொஃபஸர் அவர்கிட்ட சொல்கிறாப்புல நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு ஒரு சிகரெட் கொடுக்கணும் வாங்கி சிகரெட்டை பிடிக்கிறாப்புல. சிகரெட் பிடிச்சிட்டு அடுத்து நம்ம என்னமா பண்ணலாம் அப்படின்னு தெரியல. அவளுக்கா ஒன்றும் புரியல. பையனுக்கும் தெரிஞ்சு போச்சு, ஹஸ்பண்டுக்கு உருளை தெரிஞ்சு போயிடுவோம் அப்படின்ற ஒரு ஃபீலு. அதோட வந்து டக்குனு அவசர அவசரமாக ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிவிட்டு அப்போ என்ன பண்ணுறான், இவளுக்கு வந்து அந்த அனுப்பிச்சி வச்சுருப்பான். அதாவது இவருடைய இன்னரை வந்து அந்த பையன் ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு அப்போ மிரட்டியிருப்பான்ல, அனுப்பிட்டான். ஆஹா இது யாருக்கும் சொல்லிட்ட போகிறோம் நம்ம வீட்டில் வந்து. அப்போ ஃபாதர் சொல்கிறாப்புல பையன்கிட்ட டைரியுமே ஜெர்மன் பையன்கிட்ட பேசாத, ஆனால் வீட்டெலாம் கூட்டிகிட்டு வராத, அவங்க கூட சேராத அப்படிலாம் சொல்லும்போது இவனுக்கு அம்மாவுக்கும் சந்தேகம் வந்து எங்கே அப்பனுக்கும் மகனுக்கும் தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. சரிப்பா இனிமேல் நான் கூட நான் பேசலை, வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வரல, அவனுடைய ஆக்டிவிட்டிலாம் சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி எல்லாத்தையும் அவன் கேட்டுக்கிறான். கேட்டுன்னு இனிமேல் அப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ இவளுக்கு ஒரு சந்தேகம், ஃபோன் வருது, நான் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. யாரம்மா பார்க்க போகிறேன், இல்லை ஒரு ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாப்புல, நான் வெளியே போயிட்டு வரேன்னு டக்குன்னு பேக் எடுத்துனா அப்போலாம் நம்ம ஹீரோனி அங்கேருந்து கிளம்புறாங்க. யாரப்போ அந்த பையனை பார்க்க தான் அவங்க போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக போய்ட்டு அந்த பையன் வீட்டுக்கு தான் வராங்க. வந்துட்டு கதவை திறந்து வாங்க டீச்சர் வாங்க, உங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், நீங்கள் வரீங்க, எனக்கு ரொம்ப தெரியும், உங்கள் மேலே அவ்வளோ ஆசையாக இருக்கேன், நான் அவ்வளோ உங்களை நான் விரும்புகிறேன், வாங்க நான் ஜெர்மனியில் கூட்டிகிட்டு போய் உங்களை ராணி போல வச்சுருக்கேன், நீங்கள் இந்த ஃபாதரெல்லாம் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்ட்டு அவள் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுவாள். அவன் ஒத்துக்கவே மாட்டான். உடனே கூட அவளை பிடிச்சி கீழே தள்ளி அவளுக்கு ஒரு முத்தம் கொடுக்க முடியும். அந்த இடத்துல அவளை கீழே படுக்க போட்டு கீழே தள்ளிட்டு அடிப்பான். அவள்லாம் அடின்னு அடித்து போட்டு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை அங்கேருந்து தப்பிச்சு அங்கேருந்து கீழே ஓடி வரான். ஓடி வந்தோன்னே அவனும் விடாமல் திறத்திட்டு வருவான். நம்ம ஹீரோனையும் வேகமாக படிக்கட்டில் அந்த இறங்கி ஸ்டெப்பாக ஓடுவாங்க. அவனும் ஓடி வர விட மாட்டான். அவன் கீழே இந்த பையன் ஏன் தான் இந்த டீச்சர் மேலே இவ்வளோ வெறியான லவ்வாக இருக்கானு தெரில. அந்த அளவுக்கு அவன் மனசு வந்து இந்த டீச்சரை விரும்ப ஆரம்பிக்கிறது. லவ்னா உயிரோட உயிர், அதாவது உண்மையான ஒரு லவ். விட மாட்டுக்கிறான், ஓடுறான். ஏன்னா காரில் இந்த டீச்சர் தான் அன்றைக்கி மட்டும் காரில் ஏற்றாமல் இருந்தானே இதாக நடந்திருக்குமா, சீட்டு பிடிக்க தனியாக போனாங்கல்ல, பாவம் அனுபவிக்கிறாங்க. இப்போ அந்த பையன் அவங்க விட்டு விரட்டுறான். வந்து காரை ஸ்டார்ட் பண்ணோன்னா அவங்க என்ன பண்ண, தள்ளிட்டே நீ போடா அப்படின்ட்டு அவனை தள்ளி விட்டு அங்கேருந்து கார் எடுத்து வேகமாக அவங்க போயிடுவாங்க. தலையில் கையை வச்சிட்ருப்பான். நமக்கு வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சேன்னு. நல்லா வீட்டில் தூங்கிட்டு இருக்க போகும்போது வீட்டில் யாரும் கேட்டை வந்து டக்குன்னு உடைக்கிற மாதிரி இருக்குது. அதோட ஃபாதர் எழுந்துச்சி பார்க்குறாரு, என்ன சத்தம் கேட்குதுன்னு. 2 பேரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பையன் தான் கதவில் வந்து உடச்சி போட்டு போகிற. நல்லா புரிஞ்சுக்கிறாப்புல நம்ம ஹீரோனி. மறுநாள் என்ன பண்ணுறாப்புல, காலேஜுக்கு போகிறாங்க. எல்லோரும் அங்கே பார்த்து சிரிக்கிறாங்க. டீச்சரை பார்த்து எல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க. அங்கே பார்த்தோன்னே அந்த ப்ரொஃபஸர் அங்கேருந்து வருவார். வந்தோடனே மேடம் எங்கே போயிருங்க, நீங்கள் வாங்க, உங்களை வந்து ப்ரொஃபஸர் கூப்பிட்றாரு, அந்த ரூம் போல் நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நேரம் கூப்பிட்டு வரோம் ப்ரொஃபஸர். அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி இன்னர் போட்ட ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு, அது ஒன்று தானே அப்படின்னு கேட்டால் அவங்களால ஒன்றும் பதிலே சொல்லல. இந்த பையன் அனுப்பிச்சிருக்கான், நீங்கள் ஒரு ஆன்மீக அவங்க சொல்லணுன்னா அவங்க என்ன பண்ணுறாப்புல அப்படியே சொல்லிட்டு அப்படியே இது என் ஃபோட்டோ தானே அவங்களால மறுத்தவங்களால ஒன்றுமே சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு மௌனமாக இருக்கிறாங்க. அதோட அப்போ நீங்கள் வந்து ஒழுக்கமான இல்லாத டீச்சர் எங்களுக்கு தேவையில்லை, உங்களை நாங்கள் இங்கேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறோம், ப்ளீஸ் நீங்களாவே போயிடுங்க அப்படின்னு இந்த பிரின்ஸிபால் சொன்னோன்னே அவங்க வேறு வழி இல்லாமல் சரி இப்போ வேலையும் போயிடுச்சு. அதோட தலை குனிஞ்சிட்டு அங்கேருந்து சல்லாப்பத்துக்கு ஆசைப்பட்டு இப்போ வேலையும் போயிடுச்சு. தலை குனிஞ்சு வெளியே நடந்து வராங்க. வந்தோடனே சரி வீட்டில் வந்து போகலான்னு பார்த்தாக்கா இல்லை கிளாஸ் ரூமுக்கு வராங்க. அங்கே பார்க்கும்போது தான் பையன் இருக்கிறான். வாடான மகனை வீட்டுக்கு போகலான்னு கொண்டேன். அவன் மகன் வரமாட்டேம்மா நீங்கள், ஏன்னா ரொம்ப அவனுக்கு சேமாகி போச்சு. காலேஜில் எல்லோரும் அவனை இந்த மாதிரி பல மாதிரி பேசுகிறோன்னே அவனுக்கு ரொம்ப இருந்துச்சு, வரமாட்டேன் போவான், அம்மா போக சொல்கிறான், திட்டி அனுப்பிச்சி விட்டுறான். அப்போ அவன் வெக்ஸ் ஆகி போகிறான். இவனும் மகனும் வரமாட்டான், நம்ம கூட பேச மாட்டானே, நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு அவரும் என்ன பண்ணுவோம், அவரும் நம்மக்கிட்ட பேசாமல் போய்டுவார் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கார் எடுத்துகிட்டு அழுதுட்டு ஒடிக்கிறாங்க. இப்போ அழுது என்ன பிரயோஜனம், அன்றைக்கி காரில் அந்த பையனை ஏற்றாமல் போயிருந்தா நீ இன்றைக்கி நல்லா இருந்திருக்கலாமே. அப்போ வீட்டு வாசலில் போலீஸ் நிற்கிது. போலீஸ் நின்னா போலீஸ்காரர் என்ன பண்ணுறாங்க, உங்கள் 2 பேரையும் வாங்க, ஒரு பையன் மலைக்கு மேலே இருந்ததில் கூப்பிட்டுருக்குறான் அப்படின்னு போலீஸ் வந்து இவங்க 2 அப்போ போலீஸ் கூப்பிட்டோன்னே அவங்க 2 பேர் போகிறாங்க. ஃபாதர் வந்து இந்த பக்கம் ஏறாரு, ஒய்ஃப் அந்த பக்கம் ஏறுறாங்க. கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. அப்போ எங்களுக்கு பாதுகாப்பாக பின்னாடி 2 போலீஸ் வாட்டி போகுது, முன்னாலேயும் பின்னாலேயும். ஏன் எதுக்குன்னே தெரில. அந்த பையன் என்ன பண்ணால் மலை மேலே நின்றுக்கிட்டு இவங்களை பிளாக்மெயில் பண்ணுறான். அங்கே பார்த்தா நம்ம ஜெர்மன் பையன் தான் மேலே நிற்கிறான். டீச்சர் உங்களை தான் அந்த பையன் பேசுகிறேன்றானே. நான் டீச்சர்கிட்ட பேசலை, ஃபஸ்ட்டு ஃபாதர்கிட்ட தான் பேசினேன். ஃபாதர் நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க இல்லை, நான் பாவமன்னிப்பு கேட்டு வரப்போகும்போது காதலிக்கிறது தப்பு இல்லை, யாராலும் நான் காதலிக்கிறது உங்கள் பொண்ணாட்டி தான் காதலிக்கிறேன், டீச்சரை தான். நீங்கள் அன்னைக்கு மட்டும் சரி, நீங்கள் இன்றைக்கி மட்டும் சரியில்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு, அது உன்னை காப்பாற்றுறதுக்காக அன்றைக்கி சொன்னதுடா, நீ பண்ணுறது தப்பு. அவள் டீச்சர் நம்ம அழுது வலிக்கிறாங்க, டீச்சர் நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். அவன் சொல்கிறான், டீச்சர் எல்லாத்தையும் சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் காரில் கூட்டிகிட்டு போனோம், இந்த காரில் நம்ம ஒன்று எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த பையன் மிரட்டி விடுன்னு சொல்ல வச்சு எல்லாத்தையும் சொன்ன பாதிரிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க பொண்டாட்டிக்காரவங்க. அவன் என்ன பண்ணாச்சு, போய் நீ ஒரு பையனை போய் லவ் பண்ணியிருக்கிய அப்படின்னு சொல்லினேன். அந்த பையன் அங்கேருந்து கத்துறான், போட மயக்கமாக விழுந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதோட ஹஸ்பண்ட் வந்து காப்பாற்றுறதுக்காக என்ன துடிப்போட ஆம்புலன்ஸ் ரெக்யூஸ் பண்ணி வந்துடுவாங்க.
ஆம்புலன்ஸ்காரங்களாம் அவங்கள கூட்டினோடனே இந்த பையன், என்ன டீச்சர் என்ன நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் போனால் போட்டு உங்களை நான் இருக்கிற ஜெர்மனியில் கூட்டு போய் நல்லா பார்த்து விட்டே போடாமல் வேலையை பார்த்துட்டு எனக்கு என் புருஷன் தான்டா முக்கியம், இன்னும் தூரம் நீ என்கிட்ட பேசவே பேசாதன்னு அந்த பையன் என்ன பண்ணுறான், அப்படியே ஹஸ்பண்ட் தூக்கிட்டு போகும்போது பார்த்துட்டு இவ்வளோ தான் உங்கள் காதலா, என் காதல் என்றைக்குமே அழியவே அழியாது, காதலுக்கு வந்து வயசு அழியாது, அப்படியே மேலேருந்து கீழே விழுந்து செத்து போயிடறான் அந்த பையன். அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாப்புல, வீட்டில் வந்து சோகமாக பெட்டில் படுத்துருக்காங்க, அவங்க பையன்கிட்ட ஆன்லைனில் பேசுகிறாங்க, அந்த பையனும் பேச மாட்டான், அவனும் வீட்டை விட்டு போயிட்டான், தனிமையாகிட்டு அவனை பார்த்து ஆன்லைனில் அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு, அதோட நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவன் பேசி முடிச்சுட்டு ஒரு மயக்கமான நிலையில் நம்ம காட்டுறாங்க. அதோட என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு பெட் இருக்குது, அந்த பெட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க படுத்து நமக்கு அது இறந்த மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்ட் ஃபாதரியார் வந்து என்ன பண்ணுவார், கதவை சாத்திடுறாரு. சாத்திரத்தோடு இந்த படத்தை வந்து இதோட முடிக்கிறாங்க. இதில் வந்து என்ன தெரியுது, நல்ல யாராக இருந்தாலும் செய்யுது, அவங்கள வந்து தனிமை, அந்த கணவன் மட்டும் ஒழுங்காக இருந்தான்னா அந்த மனைவி தவறான வழிக்கு போயிருக்க மாட்டா. அந்த கணவன் சரி என்னதான் குரு பாதிரியாக இருந்தால் கூட அந்த பொண்டாட்டிக்கு தேவையான எல்லா விதையும் செஞ்சுருந்தா அவங்க வழி தவறி போயிருக்க மாட்டாங்க. பாவம் இவங்களால ஒரு சின்ன பையன் இருந்துப்பாங்க. இது வந்து ஒரு உண்மை சம்பவம். அந்த ஊரில் போய் கேட்க போகும்போது இது உண்மையோடு நடந்த சம்பவம் தான் இந்த படத்தை எடுத்துக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.